சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் கோவையில் செந்தில் பாலாஜி தான் தளபதியாக செயல்பட்டார். குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவுடன் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். அதற்கு பிறகு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்து திமுக ஆட்சி அமைத்தவுடன் இரண்டு மிக முக்கியமான பவர்ஃபுல் துறையை ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் மட்டும் பல கோடிகள் செந்தில் பாலாஜி மூலமாக வருவாயை ஸ்டாலின் பெற்றார். அதற்கு பிறகு 15 மாதங்கள் சிறை தண்டனை, அமைச்சர் பதவியை இழந்தார். மீண்டும் ஜாமீனில் வெளிவந்த 2 நாளில் யாருக்கும் வழங்காத பதவியை மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தவறை செய்தார் என்று எடப்பாடி ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஏற்படுத்தி சட்டசபை வரை கொண்டு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நீதிமன்றமே தற்பொழுது நீதிபதிகளை நாங்கள் செய்தது தவறுதான் என்று கூறி செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்குமாறு உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டது. இவ்வளவு நடந்தும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் திமுகவில் மிக முக்கியமான பதவி வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 7 முக்கிய பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார். அதில் ஒருவர்தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன மாவட்டங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டுள்ளது? கோவை, கரூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கடும் கோபத்தில் செந்தில் பாலாஜியின் மீது இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு குற்றவாளி என்ற கூண்டில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தீர்ப்பு முழுமையாக வெளிவரும் வரை அவருக்கு முக்கிய பதவியை கொடுத்து அதன் மூலமாக திமுக கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது கட்டாயத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரா? ஏன் செந்தில் பாலாஜியை தவிர மற்றவர்கள் யாரும் இல்லையா? கட்சிக்காக உழைக்கக்கூடிய பலரும் இன்னமும் திமுகவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இன்னமும் வழங்கப்படவில்லை? ஊழல்வாதிகளுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே தற்பொழுது 7 முக்கிய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனாலே 2026 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வார். ஏனென்றால் நிச்சயம் செந்தில் பாலாஜியால் தான் திமுக ஆட்சியை இழக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கருத்து கணிப்பின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக விழும் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது ஜாமீனில் இருக்கலாம். ஆனால் அவரது ஜாமீன் எப்போ வேண்டுமானாலும் ரத்து செய்யப்படும். தேர்தலுக்கு முன்பாகவே அவர் சிறைக்கு சென்றால் மீண்டும் அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு வேறு பெயரை நியமிப்பாரா? இது ஸ்டாலினின் முட்டாள்தனம் என்று கூட பலரும் கூறி வருகிறார்கள்.